البركة والقرآن فيك الخير والإحسان شهر الرحمة والغفران. கண்ணியமானவர்களே, இதுதான் தொழுகைக்கும் இதர இஸ்லாமிய கடமைகளுக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசமாகும். ஏனைய கடமைகளை அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் கடமையாக்கி இருந்தும் இந்த தொழுகையை மட்டும் நபி அவர்களை தன்னிடத்திலே அழைத்து அல்லாஹு தஆலா இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பரிசாக கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, தொழுகை என்பது அடியார்களாகிய நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்கு ஒரு சாதனமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களுக்கு வாழ்க்கையிலே என்ன கஷ்டங்கள் என்ன துன்பம் வந்தாலும் 2 ரக்காத்துகள் அல்லாஹ்விடத்திலே தொழுதுவிட்டு நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்ற உறுதியான எண்ணத்தோடு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றி தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை அல்லாஹு தாலாவோடு நாங்கள் நெருங்குகின்ற ஒரு வழியாக இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் பிறதொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அடியான் அல்லாஹுவோடு நெருக்கமாக இருக்கின்ற நேரம் அவன் சுஜூதிலே இருக்கின்ற நேரம். எனவே சுஜூதிலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக உங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், உங்களுடைய தேவைகளை அல்லாஹு தாலா நிச்சயம் நிறைவேற்றி தருவான் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனிலே கூறுகின்ற போது, இன்னஸ் ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கமாகும். நாம் நேரம் கிடைத்த நேரத்தில் தொழுவது கிடையாது, நேரம் எடுத்து அந்தந்த நேரத்திலே அவ்வல் வக்திலே தொழுவது தான் எங்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியதனுடைய நோக்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் 5 நேர தொழுகையை உரிய நேரத்திலே அவ்வல் வக்திலே இமாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்ற பழகிவிடுவார் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே உள்ள அனைத்து விடயங்களையும் அவர் நேரத்துக்கு நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். இதற்கு நேர் மாற்றமாக தொழுகையிலே முன்பின் செய்வது அல்லது கடைசி நேரத்திலே தொழுவது அல்லது 2-3 நேர தொழுகைகளை அப்படி ஒன்று சேர்த்து கலாவாக தொழக்கூடியவர் அவருடைய வாழ்க்கையிலே எந்த விடயங்களையும் நேரத்துக்கு செய்யக்கூடிய ஒருவராக இருக்க மாட்டார் என்பதுதான் இந்த வசனம் எங்களுக்கு கூறக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, தொழுகை என்பது எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்த ஒன்றாகும். ஒருவர் முஸ்லிமாக இருப்பதற்கும் அல்லாஹுவை மறுத்து காஃபிராக வாழ்வதற்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசம் தொழுவதாகும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசம் தொழுகை. ஒருவர் தொழுகிறார் என்றால் அவர் முஸ்லிமாக கருதப்படுகிறார், தொழவில்லை என்றால் அரசாங்கத்தினுடைய பட்டியலிலே அவர் முஸ்லிம் பேர் தாங்கி இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவர் ஒரு முஸ்லிமாக கருதப்பட மாட்டார். இது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, ஒருவர் மரணித்தபின் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா முதலாக அல்லாஹு தஆலா கபரிலே விசாரிக்கப்படக்கூடியது தொழுகையை பற்றித்தான். ஹதீஸிலே நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, அடியான் நாளை மறுமையிலே முதலாவது விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். இதா சலுஹத் சலுஹ சாயிரு அமலிஹி, அந்த தொழுகை அது சரியாக இருந்தால் அவருடைய இதர அமல்களும் சரியாக இருக்கும். வைதா ஃபஸதத் ஃபஸத சாயிரு அமலிஹி, அந்த தொழுகை அது சீரில்லை என்றிருந்தால் கெட்டிருந்தால் அவருடைய ஏனைய அமல்களும் அது கெட்டதாகவே இருக்கும் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, கலிமாவுக்கு அடுத்தபடியாக கபரிலே முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். அந்த தொழுகை சீராக இருந்தால் அவருடைய இதர அனைத்து விடயங்களும் சீராக இருக்கும். இதற்கு நேர்மாற்றமாக தொழுகையிலே பொடுபோக்கு செய்யக்கூடியவராக ஒருவர் இருந்தால் ஹதீஸிலே வந்திருக்கிறது, சுபகுடைய தொழுகையை விட்டதற்காக வேண்டி சுபகுடைய நேரத்திலிருந்து லுஹர் வரைக்கும் அந்த கபரிலே ஒரு பாம்பு சாட்டப்பட்டு அந்த பாம்பு அவரை தீண்டிக் கொண்டே இருக்கும். இப்படி லுஹரை விட்டதற்காக வேண்டி அசர் வரைக்கும், அசரை விட்டதற்காக வேண்டி மகரிபு வரைக்கும், மகரிபை விட்டதற்காக வேண்டி இஷா வரைக்கும் என்று அந்த பாம்பு அவரை வேதனை செய்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, தொழுகைதான் நாங்கள் முஸ்லிம் என்று நிரூபிக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. வெறுமனே இஸ்லாமிய பெயர்களோ அல்லது எங்களுடைய இஸ்லாமிய ஆடைகளோ அல்லது நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய தொப்பியோ வெளிரங்கத்தில் முஸ்லீம் என்றிருந்தாலும் உண்மையான யதார்த்தமான முஸ்லிம் என்றால் அதனுடைய அடையாளம் அவர் 5 நேர தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழக்கூடியவராக இருந்தால் அதுதான் முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கிறது.
எனவே கண்ணியமானவர்களே, சங்கையான ரமதானுடைய காலம் நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம். இந்த ரமதான் முடிந்த கையோடு தொழுகைக்கும் அப்படியே விடை கொடுத்து விடாமல் எங்களுடைய தொழுகை நாங்கள் மௌத்தாகிற வரைக்கும் எங்களோடு கூட நாங்கள் தொழுகையிலே கண்ணும் கருத்துமாக இருந்து உரிய நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒவ்வொரு நேர தொழுகை இருக்கின்றதல்லவா, அந்த தொழுகைகள் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் எங்களால் நடைபெற்ற சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனிலே கூறுகின்ற போது, வஅகிமிஸ் ஸலாத்த தரஃப இன்னஹாரி வஸுலஃபம் மினல் லைல், பகலில் 2 ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக தொழுகை, நிச்சயமாக நல்ல காரியங்கள் உங்களுடைய பாவங்களை போக்கிவிடும், இல்லாமலாக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இதற்கு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல ஒரு உதாரணம் சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றிலே அந்த மனிதர் ஒவ்வொரு நாளைக்கும் 5 தடவைகள் குளித்தார் என்றால் அவருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் மீதமிருக்குமா என்று நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அப்போது கண்ணியமான சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், ஒருவர் ஒரு நாளைக்கு 5 தடவை அந்த ஆற்றிலே குளித்தால் அவருடைய உடம்பிலே எந்த விதமான அழுக்கும் மீதமிருக்காது என்று சொன்னார்கள். இதனை கேட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை அவர் உரிய நேரத்திலே அல்லாஹுக்கு பயந்து சரியான முறையிலே தொழுகின்ற போது அந்த இடைப்பட்ட 5 நேர தொழுகைகளுக்கும் இடைப்பட்ட நேரங்களிலே அவரால் ஏற்பட்ட அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு அந்த தொழுகை காரணமாக இருக்கும் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சங்கையான ரமலானை அடைந்திருக்கிறோம். எங்களுடைய பாவக்கரைகளிலிருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வதற்குரிய ஒரு மிக பெரும் சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவேதான் நாங்கள் நடுப்பகுதியிலே இருக்கிறோம். ஏனைய காலங்களை விட அல்லாஹுடைய மக்ஃபிரத் எங்களை நோக்கி கூடுதலாக சொரியக்கூடிய காலமாக இருக்கிறது. எனவேதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார் சங்கையான ரமதானுடைய மாதத்தை அடைந்து தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுஆ செய்ய நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் எங்களுடைய பாவக்கரைகளை விட்டு நீங்கி நாங்கள் உண்மையான முறையில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இந்த ரமலானிலே இருந்து நாங்கள் தொழுகைகளை விட்டு விடக்கூடியவர்கள், தொழுகைகளை ஆரம்பித்து மௌத்து வரைக்கும் எங்களுடைய சக்ராத்துடைய நேரம் வரைக்கும் தொழுகையிலே நாங்கள் உன்னிப்பாக கவனம் செலுத்தி உரிய நேரத்திலே ஆரம்ப நேரத்திலே தொழுது முஸ்லிமுடைய அடையாளமாக இந்த தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், உண்மையான முறையிலே இந்த ரமலானிலே உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்திலே யா அல்லாஹ் நீ நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தொழுகையை யா அல்லாஹ் பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல முத்தகீன்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.